கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இன்றைய தியான வசனம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. தியானம். உங்கள் மேலான அழைப்பை நீங்கள் உறுதி செய்தவர்களாயும், உங்களை அழைத்தவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதையும், அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் என்பதையும் அறிந்தவர்களாயும், விசுவாசத்தை அறிக்கை செய்வதில் உறுதி உள்ளவர்களுமாயிருந்து இலக்கின் மேல் கண்களை வைத்து முன்னேறி செல்லுங்கள். ஆதி அப்போஸ்தலரின் நாட்களிலே அவர்கள் மத்தியிலே சோதனையின் அக்கினி பற்றி எரிந்தது. பலவிதமான உபத்திரவங்களையும் நிந்தைகளையும் அனுபவித்தார்கள். கிறிஸ்து வெளிப்படும் போது உண்டாகும் மகிமையை விசுவாச கண்களால் கண்டவர்களாக அழைத்தவருடைய நாமத்தின் நிமித்தம் பாடுகளையும் வேதனைகளையும் சகித்தார்கள். இந்த நாட்களிலும் சில தேசங்களிலே அத்தகைய பாடுகளும் வேதனைகளையும் சிலர் எதிர்நோக்குகின்றார்கள் என்பதை அவ்வப்போது செய்திகள் வாயிலாக அறிந்து கொள்கின்றோம். உங்களுடைய வாழ்விலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வேலையிலே, உங்கள் சபை ஐக்கியத்திலே உங்களை நெருக்குகின்ற காரியங்கள் என்ன? எதை குறித்து மனவேதனை அடைந்து கவலை அடைகின்றீர்கள்? நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கின்றார். அவர்களாலே தூஷிக்கப்படுகின்றார், உங்களாலே மகிமைப்படுகின்றார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது, பாடுபடுகின்றவனாயாவது இருக்க கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் என்று 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும்படிக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பெரிய காரியமோ சிறிய காரியமோ எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் கைவிட மாட்டார். அவர் உங்களுக்கு சமீபமாய் இருக்கின்றார். ஜெபம் செய்வோம். நித்திய கனமகிமைக்கென்று என்னை அழைத்த தேவனே, என்னை நெருக்குகின்ற எந்த காரியத்தாலும் நான் சோர்ந்து பின்னிட்டு போகாதபடிக்கு என்னை பலப்படுத்தி உம் வார்த்தையின் வெளிச்சத்தில் நடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.